நான் சமீபத்தில் பார்த்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி. சரி, இந்த வீட்டில் தான் நீங்கள் வாழ போகிறீங்க. எனக்கு பிடிச்ச ஹீரோ நம்முடைய மண்வாசனையோடு இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முக திறமைகளை கொண்ட திரு சசிகுமார் அவர்களுடைய படம் இது. இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சசிகுமார் ஃபேமிலி, அவரும் அவரோட சிம்ரன் அவர்களும் ரொம்ப அழகான ஒரு குடும்ப பாங்கான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இல்லைன்னா வாயை மூடின்னு மௌனமா இருங்க. காஃபியா டீயா? காஃபி. அண்ணா உங்களுக்கு? இயக்குனர் திரு அபிஷன் ஜீவின் சின்ன வயசுலேயே அருமையான படத்தை இயக்கியிருக்காரு. இது இவருக்கு முதல் படம்ங்கிறாங்க, ஆனால் நம்ப முடியல. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படங்க, குடும்பத்தோடு போய் பாருங்க. நான் அப்படித்தான் பார்த்தேன். பேரன் பேத்தி பிள்ளை குட்டி எல்லாத்தையுமே கூப்பிட்டு போயிட்டேன். குடும்பத்தோடு காண வேண்டிய படம்னு அந்த காலத்தில் வால் போஸ்ட் அடிப்பாங்க. நான் உறுதியை சொல்கிறேன், டூரிஸ்ட் ஃபேமிலி குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். இதில் எல்லா வகையான செய்திகளும் இருக்கின்றன. அதோடு மட்டுமில்லை, மனதை நெகிழ வைக்கக்கூடிய, எதிர்காலம் என்றால் என்ன என்று தெரியாத நிலையில் ஒவ்வொருத்தருடைய மனமும் அது அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் அது சால்வாகிற விதமும் ஒவ்வொரு சிக்கல் முடிச்சவிழ்க்கப்படும் போது நமக்கு ஏற்படுகின்ற மகிழ்வுமாக இந்த படம் அற்புதமாக பின்னப்பட்டிருக்கிறது. நம்முடைய சசிகுமார் அவர்கள் மீண்டும் வந்துவிட்டார் டூரிஸ்ட் ஃபேமிலி மூலமாக. வாங்க சினிமாவுக்கு போகலாம், டூரிஸ்ட் ஃபேமிலியோட போகலாம்.